Hello friends, I am Dr. Karthik. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக் டைபோல எக்ஸ்டர்னலா ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல வச்சோம்னா அந்த டைபோல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி சம்பந்தப்பட்ட ஒரு கான்செப்ட். ஸோ எக்ஸ்டர்னலா நம்ம ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல வச்சோம்னா அந்த டைபோல் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபோர்ஸஸா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். பட் அந்த ஃபோர்ஸஸ் வந்து யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டா இருந்தா ஒரு மாதிரியும் நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டா இருந்தா வேற மாதிரியும் வந்து இருக்கும். ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது ரிலேட்டடா சில நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, டைபோல் இன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஒரு டைபோல் வந்து இந்த இடத்துல இருக்கு, இது வந்து மைனஸ், இது வந்து பிளஸ். ஸோ இது வந்து ஒரு டைபோல், சரிங்களா? இது வந்து ஒரு டைபோல். இதை நம்ம எங்க வச்சிருக்கோம்னா ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லும் போது இந்த மாதிரி பேரலல் லைன்ஸ் போட்டு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். லைன்ஸோட லென்த் எல்லாம் பாத்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கும். அப்படின்னா என்ன இருக்கும், இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் வந்து சேமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னாலே எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூடு எந்த ஒரு பாயிண்டா இருந்தாலும் சேமா இருக்கும், டைரக்ஷனும் வந்து சேமா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பேரலல் லைன்ஸ் மூலமா நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம பேரலல் லைன்ஸ் மூலமா ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல இந்த டைபோலை வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸும் நெகட்டிவ் சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸும் பாத்தீங்கன்னா லீனியர் ஃபோர்ஸ், அதாவது லீனியரா அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கேன்சல் அவுட் ஆகி ஜீரோ ஆயிடும். ஏன்னா வந்து இது வந்து பிளஸ், இது மைனஸ். ஸோ பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சார்ஜை நம்ம எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல வச்சோம்னா அந்த சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி Q into E அப்படின்னு இருக்கும். ஸோ மேக்னிடியூட மட்டும் நான் எழுதியிருக்கேன். ஸோ எக்ஸ்டர்னலா ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈங்கிற அந்த ஃபீல்டுல ஒரு சார்ஜை வைக்கும் போது அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் இது. ஸோ இது யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டா இருக்கிற காரணத்தினால பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய லீனியர் ஃபோர்ஸஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கேன்சல் அவுட் ஆயிடும். பட் இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா ரொட்டேஷன் வந்து நடக்கும், அந்த டைபோலோட ரொட்டேஷன் வந்து நடக்கும். ஸோ ரொட்டேஷனுக்கு காரணமான அந்த ஃபோர்ஸை நம்ம டார்க் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டார்க் வந்து நான் ஜீரோவா இருக்கும், அது வந்து ஜீரோ ஆகாது, சரிங்களா? அப்ப அந்த டார்க்குக்கான எக்ஸ்பிரஷன் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா டோ இஸ் ஈக்குவல் டு P cross E அப்படின்னு சொல்லுவோம். டோ ஈக்குவல் டு P cross E, where P is the dipole moment, where P is the dipole moment of the dipole moment of the dipole. So இந்த டைபோலோட டைபோல் மொமெண்ட இது வந்து சொல்லும். இது வந்து யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுல. நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுல என்ன நடக்கும், டைபோல் இன் a non-uniform எலக்ட்ரிக் ஃபீல்ட். இதுல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா லீனியர் ஃபோர்ஸஸ் வந்து இங்க என்ன ஆகாது அப்படின்னா ஜீரோ ஆகாது. அதாவது பிளஸ் கியூ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ், மைனஸ் கியூ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ், இது ரெண்டும் பாத்தீங்கன்னா மேக்னிடியூட் வைஸ் வந்து ஈக்குவலா இருக்காது. டைரக்ஷன் வந்து ஆப்போசிட், சரிங்களா? டைரக்ஷன் வந்து ஆப்போசிட், பட் மேக்னிடியூட் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய லீனியர் ஃபோர்ஸும் நெகட்டிவ் சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய லீனியர் ஃபோர்ஸும் வேற வேல்யூவா இருக்கிறதுனால நெட் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா லீனியரா பாத்தீங்கன்னா இந்த நெட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோ ஆகாது, சரிங்களா? அப்கோர்ஸ் வந்து இந்த டார்க் அப்படிங்கிறது இருக்கும், பட் அந்த நெட் ஃபோர்ஸ் வந்து இந்த இடத்துல லீனியர் ஃபோர்ஸ் வந்து ஜீரோ ஆகாது. அப்ப அந்த நெட் ஃபோர்ஸ் வந்து நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்றது அப்படின்னா F is equal to P dot del into E. So del operator. So del operatorனா எப்படி எழுதுறதுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னா Px into dou by dou x plus P suffix y into dou by dou y plus P suffix z into dou by dou z. இது multiplied by external electric field, அது வந்து Ex I cap plus Ey j cap plus Ez k cap. ஸோ நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல ஒரு டைபோல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஃபோர்ஸுக்கான எக்ஸ்பிரஷனை இந்த இடத்துல வந்து நம்ம எழுதியாச்சு, சரிங்களா?
இது ரெண்டையும் வந்து பார்த்துட்டோம். இப்போ இந்த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டுல ஒரு டைபோல் இருக்கும்போது அந்த டைபோல் ரொட்டேட் ஆகும் அப்படிங்கறது சொன்னோம். அது வந்து இந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு கேஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி சொல்லும் போது இந்த டைபோல் வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ ரொட்டேட் ஆகுறதுக்கு என்ன காரணம்? இந்த டார்க் தான் வந்து காரணம். ஸோ அப்படி டைபோல்ஸ் ரொட்டேட் ஆகும்போது அந்த இடத்துல என்ன ஆகும்னா ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்றது வந்து டெவலப் ஆகும். ஸோ தானா ரொட்டேட் ஆகுறது ஒன்று. இன்னொன்று வந்து நம்ம வந்து சப்போஸ் வலுக்கட்டாயமா ஒரு டைபோலை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரொட்டேட் பண்றோம். அப்படிங்கும் போது அங்க என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பண்ற ஒர்க், நம்ம அந்த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு, அந்த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டோட தாக்கத்தை மீறி நம்ம வந்து என்ன பண்றோம், ஒர்க் பண்றோம். ஸோ ஒர்க் பண்ணும்போது நம்ம பண்ணக்கூடிய ஒர்க், அந்த ஒர்க்கை எப்படி பண்றோம், இந்த டைபோலை ரொட்டேட் பண்றதுக்காக பண்றோம். ஸோ டைபோலை ரொட்டேட் பண்றதுக்காக நம்ம அந்த ஒர்க் பண்ணும்போது நம்ம பண்ற ஒர்க் அங்க என்னவா மாறும் அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜியா வந்து அந்த டைபோல்ல சேவ் ஆகும். ஸோ அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான எக்ஸ்பிரஷனை வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். So potential energy of a dipole in a uniform electric field. So potential energy of the dipole அப்படினு பார்ப்போம். Potential energy of the dipole. இப்போ வந்து எக்ஸ்டர்னலா வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன், எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் வந்து நான் என்ன பண்றேன் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இது வந்து எக்ஸ், இது வந்து ஒய் அப்படின்னு சொல்லி நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இதுல ஒரு டைபோலோட இந்த டைபோல் மொமெண்ட் இந்த மாதிரி ஓரியன்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்றேன் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த டைபோல் மொமெண்ட் வந்து எப்படி ஓரியன்ட் ஆயிருக்கு, இந்த மாதிரி ஓரியன்ட் ஆயிருக்கு. இனிஷியலா வந்து ஒரு டைபோல் இப்படி வச்சிருக்காங்க, இது இப்படி வந்து ஓரியன்ட் ஆயிருக்கு. சரியா? இப்போ இது இந்த மாதிரி ஓரியன்ட் ஆயிருக்கு. இந்த டைபோலை நம்ம திருப்புறோம். ஸோ திருப்பும் போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த டைபோல் மூமெண்ட் வந்து இப்படி வந்துருது, பி. ஸோ தீட்டாங்கிறத நான் ஒய் ஆக்சிஸ்ல இருந்து மெஷர் பண்றேன். ஸோ இப்போ திருப்புனதுக்கு அப்புறம் அந்த தீட்டா வந்து இந்த வேல்யூ இருக்கு. திருப்புறதுக்கு முன்னாடி அந்த டைபோல் மொமெண்ட் இப்படி இருக்கு. இங்க டேஷ் லைன் போட்டு ஒரு ஆரோ மாதிரி காமிச்சிருக்கேன் பாருங்க. ஸோ திருப்புறதுக்கு முன்னாடி அந்த டைபோல் மொமெண்ட் இங்க இருக்கு. அப்ப தீட்டா வந்து ஒய் ஆக்சிஸ்ல இருந்து நான் மெஷர் பண்ணா அது எவ்வளவு இருக்கும், 90 டிகிரின்னு இருக்கும் இல்லையா? 90 டிகிரின்னு சொல்லி இந்த தீட்டா வந்து இருக்கும். ஸோ இப்போ இங்க இருந்து நான் அந்த டைபோல் வந்து இப்படி இருக்கு அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் இப்படி இருக்கு, இங்க இருந்து இப்படி ரொட்டேட் பண்ணிருக்கேன். ஸோ அந்த தீட்டா வந்து 90ல இருந்து என்ன ஆயிருக்கும், குறைஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ இப்போ இந்த டைபோல்ல ஸ்டோர் ஆயிருக்கக்கூடிய அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி, இது வந்து எக்ஸ்டர்னலா நம்ம வந்து ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல வச்சிருக்கும் போது தான் இந்த ரொட்டேஷனை வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்றோம். ஸோ அந்த ஒர்க் தானே பண்ணுவோம். ஆக்சுவலா நம்ம பண்ற ஒர்க், ரொட்டேட் பண்றதுக்கு நம்ம பண்ற ஒர்க் ஆக்சுவலா டோ இன்டு டி தீட்டா. ஸோ இங்க லிமிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தீட்டா ஈக்குவல் டு π/2ல இருந்து தீட்டா ஈக்குவல் டு தீட்டா வரைக்கும். சரிங்களா? தீட்டா ஈக்குவல் டு π/2ல இருந்து தீட்டா ஈக்குவல் டு தீட்டா வரைக்கும். ஸோ டோ இன்டு டி தீட்டா. ஸோ டோ அப்படின்றது என்னன்னா டிஇ சைன் தீட்டா. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து டார்க்குக்கான எக்ஸ்பிரஷன் வந்து நான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எழுதுனேன். டோ ஈக்குவல் டு பி கிராஸ் இன்னு எழுதுனேன். ஸோ அந்த டோ ஈக்குவல் டு பி கிராஸ் இல வந்து பாத்தீங்கன்னா பிஇ சைன் தீட்டா அப்படின்னு சொல்லி நம்ம அதை எழுதிக்கலாம். ஸோ இன்டகிரேஷன் லிமிட்ஸ் வந்து தீட்டா ஈக்குவல் டு π/2ல இருந்து தீட்டா வரைக்கும். ஸோ பிஇ நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், வெளியே எடுத்துக்கலாம். சைன் தீட்டாவை இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் காஸ் தீட்டா கிடைக்கும். இன்டகிரேஷன் லிமிட்ஸ் வந்து π/2ல இருந்து தீட்டா வரைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணணும், ஐ ஹாவ் டு அப்ளை த லிமிட்ஸ். ஸோ மைனஸ் காஸ் தீட்டா மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் காஸ் π/2. ஸோ காஸ் π/2 ஓட வேல்யூ நம்ம எல்லாருக்கும் தெரியும் 0. அப்போ இங்க என்ன வரும், மைனஸ் பிஇ காஸ் தீட்டா. ஸோ இந்த ஒர்க் டன் W நான் போட்டிருக்கிறத U அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். யூனா அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி, பண்ற ஒர்க் தான் வந்து அங்க என்னவா ஸ்டோர் ஆகும், பொட்டன்ஷியல் எனர்ஜியா ஸ்டோர் ஆகும். ஸோ பிஇ காஸ் தீட்டா வந்து நான் பி டாட் இ அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஸோ இதான் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த டைபோல் இன் எக்ஸ்டர்னல் யூனிஃபார்ம்
எலக்ட்ரிக் ஃபீல்டு. சரிங்களா? இதான் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த டைபோல். ஸோ இதை பத்தி பார்த்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா இன்டராக்ஷன் எனர்ஜி ஆஃப் டூ டைபோல்ஸ். ஸோ ரெண்டு எலக்ட்ரிக் டைபோல் இருக்கு அப்படின்னாலோ, ரெண்டு மேக்னெட்டிக் டைபோல் இருக்குன்னாலோ, அந்த ரெண்டு டைபோல்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய இன்டராக்ஷன் எனர்ஜி அதுக்கான எக்ஸ்பிரஷன் மட்டும். சரிங்களா? அந்த கம்ப்ளீட் டெரிவேஷன் நம்ம பார்க்க போறது கிடையாது. ஸோ ரெண்டு டைபோல்ஸ் இருக்கு. இந்த ரெண்டு டைபோல்ஸ் இட் கேன் பி எலக்ட்ரிக் டைபோல் ஆர் மேக்னெட்டிக் டைபோல், எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். பட் ஸ்டில் வந்து மேக்னெட்டிக் டைபோலா இருந்தாலும் கூட அது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற இன்டராக்ஷன் எனர்ஜியை நம்ம எப்படி எழுதலாம்? ஸோ அதுக்கான அந்த எக்ஸ்பிரஷனை வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். Interaction energy between two electric dipoles. So interaction energy between two electric dipoles. இன்டராக்ஷன் சொல்றத விட இன்டராக்ஷன் எனர்ஜி அப்படின்னு எழுதிக்கோங்க. இன்டராக்ஷன் எனர்ஜி பிட்வீன் டூ எலக்ட்ரிக் டைபோல்ஸ். ஸோ இதுக்கான அந்த ஈக்குவேஷன் பாருங்க. U equal to 1/4 pi epsilon 0 r cube. ஸோ உள்ள வந்து P1 dot P2 minus 3 into P1 dot r cap into P2 dot r cap. So 1/4 pi epsilon naught r cube P1 dot P2 minus 3 P1 dot r cap into P2 dot r cap. இதுல வந்து P1 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் டைபோலோட டைபோல் மொமெண்ட், P2ங்கிறது செகண்ட் எலக்ட்ரிக் டைபோலோட டைபோல் மொமெண்ட், R அப்படிங்கிறது இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். ஸோ இந்த ஃபார்முலா மூலமா ரெண்டு எலக்ட்ரிக் டைபோல்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய இன்டராக்ஷன் எனர்ஜியை நம்ம கால்குலேட் பண்ண முடியும். இதுவே வந்து மேக்னெட்டிக் டைபோலா இருக்கும்போது நமக்கு என்ன எக்ஸ்பிரஷன் வரும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இன்டராக்ஷன் எனர்ஜி பிட்வீன் டூ மேக்னெட்டிக் டைபோல்ஸ். சரிங்களா? டூ மேக்னெட்டிக் டைபோல்ஸ். ஸோ சிமிலரா வந்து வர்றதுனால, ஸோ அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து சிமிலரா வர்றதுனால மேக்னெட்டிக் டைபோல்ஸ்க்கான ஈக்குவேஷனை இங்கேயே நம்ம பார்த்துடுறோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா μ0/4 pi r cube போட்டு இங்க வந்து m1 dot m2 minus 3 into m1 dot r cap into m2 dot r cap. ஸோ M1 M2 அப்படின்றது மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்க வந்து எப்சிலான் நாட் கீழே இருக்கும், இங்க வந்து அந்த மியூ நாட் வந்து மேல இருக்கும். ஸோ சிமிலாரிட்டிஸ் பாருங்க, ரெண்டு ஈக்குவேஷனுக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கும். அதனாலதான் வந்து இங்கேயே வந்து நம்ம இந்த எக்ஸ்பிரஷனை பார்த்துட்டோம். ஸோ இன்டராக்ஷன் எனர்ஜி பிட்வீன் டூ எலக்ட்ரிக் டைபோல்ஸோ இல்லைன்னா டூ மேக்னெட்டிக் டைபோல்ஸோ கேட்கும் போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம்ல எல்லாம் கேட்கும் போது நம்ம வந்து ஆன்சர் கொண்டு வந்துட முடியும். இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் வந்து பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி இன்டராக்ஷன் எனர்ஜி கான்செப்டை பேஸ் பண்ணி அண்ட் அதே மாதிரி எக்ஸ்டர்னலா வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல டைபோல வச்சா என்ன ஆகுங்கிற அந்த கான்செப்டை பேஸ் பண்ணியும் நம்ம வந்து நியூமரிக்கல் ப்ராப்ளம், ஒரு 2 நியூமரிக்கல் ப்ராப்ளம் இருக்குது. அந்த 2 நியூமரிக்கல் ப்ராப்ளமையும் இப்போ வந்து நம்ம பார்த்துடலாம். பார்த்துட்டு இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்டு ஆப்ஜெக்ட் அல்லது ஒரு ஸ்கொயர்ல கார்னர்ஸ்ல சார்ஜஸ் இருக்கு, அதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் வந்து நம்ம பார்க்க போறோம். இப்போ அந்த ப்ராப்ளம் என்னங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினை நீங்க போர்ட்ல பாக்குறீங்க. கொஸ்டினை நான் ரீட் பண்றேன், ஸோ நீங்க காப்பி பண்ணிக்கலாம்.
four point charges are placed at the corners of a square whose center is at the origin of a Cartesian coordinate system. Full stop. A point dipole vector P is placed at the center of the square as shown in the figure. Full stop. Then 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட்ங்கறத சொல்லணும். சோ ரைட் சைடு அந்த டயகிராம் கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த 4 ஆப்ஷன் என்னங்கறத நான் ரீட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் A வந்து there is no force acting on dipole. Option B, there is no torque about the center of O on the dipole. Option C, the dipole has minimum energy if it is in EX cap direction. நாலாவது, the force on the dipole is increased if the medium is replaced by another medium with larger dielectric constant. இதுதான் வந்து கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அல்லது சொல்யூஷன் என்னங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். ஸோ கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. 4 point charges are placed at the corners of a square whose center is at the origin of a Cartesian coordinate system. ஸோ ஒரு ஸ்கொயர் இருக்கு, அதோட 4 கார்னர்லையும் என்ன வச்சிருக்காங்க பாருங்க, 4 சார்ஜஸ் வந்து வச்சிருக்காங்க. சரியா? ஸோ இந்த ஸ்கொயரோட சென்டர் எங்க இருக்கு? கார்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டமோட அந்த ஆரிஜின் தான் இதோட இந்த ஸ்கொயரோட சென்டர். கார்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம்னா என்ன? எக்ஸ் ஒய் இஜெட் ஆக்சிஸ் இருக்கக்கூடிய ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம். ஸோ இந்த ஸ்கொயரோட சென்டர் எங்க இருக்கு? கார்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டமோட ஆரிஜின். ஸோ ஆரிஜின் இங்க பாருங்க ஓ, இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது இஜெட் ஆக்சிஸ். அப்போ ஒய் ஆக்சிஸ் வந்து இப்படி எப்படி இருக்கும்? நீங்க போர்ட்ல இருந்து அப்படியே வந்து உங்களை நோக்கி எடுத்தீங்கன்னா 3 டைமென்ஷன்ல அந்த ஒய் ஆக்சிஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த கார்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டமோட ஆரிஜின் வந்து இந்த இடத்துல இருக்கு, ஓ அப்படிங்கிற பாயிண்ட்ல. So கொஸ்டினோட செகண்ட் பாயிண்ட், a point dipole vector P is placed at the center of the square. So இந்த இடத்துல என்ன பண்றாங்க, ஒரு டைபோல வந்து வச்சிருக்காங்க. டைபோல் மொமெண்டோட டைரக்ஷன் இங்க காமிச்சிருக்காங்க பாருங்க. So டைபோல் மொமெண்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கு? along z axis வந்து இருக்கு. So டைபோல வந்து சென்டர்ல வைக்கிறதுனால டைபோல் மொமெண்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கு? along z டைரக்ஷன் வந்து இருக்குது. இது வந்து கொஸ்டின். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ல, இந்த ஸ்கொயர் ஷேப்டு ஆப்ஜெக்ட் அல்லது ஒரு ஸ்கொயரோட கார்னர்ல சார்ஜஸ் இருக்கு, டைபோல் ஒரு டைபோல வந்து சென்டர்ல வச்சிருக்காங்க, அதோட மொமெண்ட் வந்து அலாங் இஜெட் ஆக்சிஸ் இருக்கிற மாதிரி. இப்போ இந்த 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் பொருந்தும் அப்படிங்கறத தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்க வந்து ஒரு டைபோல வச்சிருக்காங்க. சரிங்களா? இந்த ஆரிஜின், இந்த பாயிண்ட் ஓ அல்லது ஸ்கொயரோட சென்டர், சரிங்களா, இங்க வந்து ஒரு டைபோல வச்சிருக்காங்க அப்படின்னா சுத்தி வந்து எக்ஸ்டர்னலா என்ன இருக்கு அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த இடத்துல இருக்குது. சரிங்களா? சுத்தி வந்து என்ன இருக்கு? ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த இடத்துல இருக்கு. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டயக்ராம்ல நீங்க வந்து முக்கியமா டயக்ராம்ல வந்து நீங்க அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன், டைபோல் மொமெண்டோட டைரக்ஷன் இதெல்லாம் வந்து கிளியரா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களால வந்து இந்த ப்ராப்ளமை கரெக்டா பண்ண முடியும். ஸோ இங்க பாருங்க, இந்த டயக்ராம்ல இது டைபோல் மொமெண்ட். சரிங்களா? ஒரு டைபோல் இந்த இடத்துல இருக்கு. இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு. எப்படி இருக்கு? இது Q, இது மைனஸ் Q. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? இந்த ஆரிஜின் வழியா இப்படி போகுமா? சரிங்களா? இந்த ஆரிஜின் வழியா இப்படி போகும். ஸோ அதை வந்து நான் ரெட் கலர்ல மார்க் பண்ணி காமிச்சா உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். ஸோ இந்த ஆரிஜின் வழியா என்ன ஆகும்? அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கே இருக்கும் இல்லையா? ஸோ ஃப்ரம் பாசிட்டிவ் Q டு மைனஸ் Q. ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனே அப்படித்தானே. ஸோ அப்ப அது வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்குது. அதே மாதிரி சரிங்களா, இது வந்து ஆரிஜின் ஓ, நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். இந்த பிளஸ் கியூல இருந்து இந்த மைனஸ் கியூக்கு என்ன இருக்கும்? அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இருக்கும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது இப்படி இருக்கும். சரிங்களா? இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த டைரக்ஷன் இருக்கு பாருங்க. ஸோ இது வந்து தீட்டா. சரிங்களா? இது வந்து தீட்டா. அப்ப இதுவும் வந்து தீட்டாவா தான் இருக்கும். சரிங்களா? இது வந்து தீட்டா, அப்ப இதுவும் என்னவா தான் இருக்கும்? தீட்டாவா தான்
இருக்கும். சரிங்களா? சோ திஸ் இஸ் தீட்டா. அப்ப இதுவும் தீட்டாவா தான் இருக்கும். இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு இல்லையா, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட நான் வந்து என்ன பண்றேன், E1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இந்த செகண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து E2 அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். சரியா? இப்போ இது எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க பாத்தீங்கன்னா, நான் இந்த இடத்துல மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இந்த ஃபீல்டோட அந்த ஓரியன்டேஷன் மட்டும் மார்க் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்கு. சரிங்களா? இது வந்து E1, இது வந்து E2. இதை இங்க மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இந்த பக்கம் என்ன இருக்கு, இது வந்து தீட்டா, இதுவும் தீட்டா. அப்போ இது E1 இது E2 அப்படின்னா இதை ரிசால்வ் பண்ணுங்க. ரிசால்வ் பண்ணீங்கன்னா இந்த பக்கம் என்ன இருக்கும், E1 cos தீட்டா, இந்த பக்கம் E2 cos தீட்டா இல்லையா? ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்குமா? சைன் தீட்டா காம்போனன்ட் இந்த பக்கம் இருக்கும். சைன் தீட்டா காம்போனன்ட் ரெண்டுமே இந்த பக்கம் தான் இருக்கும் இல்லையா? ரெண்டுமே இந்த பக்கம் தான் இருக்கும். சோ ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு தெரியும் மாடுலஸ் E1 is equal to மாடுலஸ் E2. மாடுலஸ் E1 is equal to மாடுலஸ் E2. தட் மீன்ஸ் ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டோட அந்த மேக்னிடியூடும் சேம். ஸோ ரிசால்வ் பண்ணும்போது எனக்கு இந்த பக்கம் E1 cos தீட்டா, அந்த பக்கம் E2 cos தீட்டான்னு வந்தாச்சு. அப்ப ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன் தானே. E1 cos தீட்டாவும் E2 cos தீட்டாவும் ஆப்போசிட் டைரக்ஷன் தான். ஸோ அது வந்து என்ன ஆகி போயிடும், உங்களுக்கு வந்து கேன்சல் அவுட் ஆயிடும். அது வந்து கேன்சல் அவுட் ஆயிடும். ஏன்னா தீட்டாவும் வந்து சேம் வேல்யூ தான். இங்க பை சிமெட்ரி இங்க தீட்டானா அங்கேயும் தீட்டா தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த E1 cos தீட்டாவும் E2 cos தீட்டாவும் நமக்கு வந்து கேன்சல் அவுட் ஆகி போயிடும். ஆனா along this direction, இந்த டிரெக்ஷன் வந்து ஆக்சுவலா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மைனஸ் இஜெட் கேப் இல்லையா? இந்த டிரெக்ஷன் என்னது, மைனஸ் இஜெட் கேப். இந்த பக்கம் இஜெட் ஆக்சிஸ் இருந்தா, இந்த பக்கம் பாசிட்டிவ் இஜெட் ஆக்சிஸ் இருந்தா, இந்த பக்கம் நெகட்டிவ் இஜெட் ஆக்சிஸ் இருக்க போகுது. சரிங்களா? அப்போ இந்த டிரெக்ஷன்ல அந்த ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இருக்கு. சோ ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு E, ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு E அப்படிங்கிறது எந்த டைரக்ஷன்ல இருக்கு, இஸ் இன் நெகட்டிவ் இஜெட் டைரக்ஷன்ல இருக்கு இல்லையா? ஏன்னா அதை ரிசால்வ் பண்ணும்போது காஸ் தீட்டா அந்த பக்கம் போயிடுச்சு. அப்ப E1 sin தீட்டா இங்க வரும், E2 sin தீட்டாவும் இங்க வரும். சோ அது வந்து எப்படி இருக்கும், மேக்னிடியூட் வந்து E1 sin தீட்டா பிளஸ் E2 sin தீட்டான்னு இருக்கும். சோ இது மைனஸ் இஜெட் டைரக்ஷன். இப்போதான் வந்து நம்ம கவனமா பார்க்கணும். எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் மைனஸ் இஜெட், டைபோல் மொமெண்டோட டைரக்ஷன் வந்து கொஸ்டின்ல காமிச்சிருப்பாங்க பிளஸ் இஜெட். சரிங்களா? டைபோல் மொமெண்டோட டைரக்ஷன் பிளஸ் இஜெட், ஏன்னா ஆரோ மார்க் இந்த பக்கம் இருக்கு. ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு. எந்த பக்கம், இந்த பக்கம். சோ இங்க நீங்க வரைஞ்சு காமிச்சீங்கன்னா இந்த பக்கம் வரும். சரியா? இங்க வரைஞ்சு காமிச்சீங்கன்னா அது இந்த பக்கம் வரும். சோ இப்போ 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த டார்க் வந்து நம்ம கண்டுபிடிப்போம். ஆப்ஷன் பி, there is no torque about the center of O on the dipole னு சொல்லிருக்காங்க பாருங்க. there is no torque. சோ அந்த ஆப்ஷன் கரெக்டானு செக் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், டோ ஈக்குவல் டு P sin theta அப்படின்றத அப்ளை பண்ணணும். டோ ஈக்குவல் டு P sin theta. சோ நம்ம கேஸ்ல டைபோல் மொமெண்ட் இந்த டைரக்ஷன். சரிங்களா? எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ அந்த தீட்டாவோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா 180 டிகிரி. சோ PE sin 180 டிகிரி. ஏன்னா ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு நெகட்டிவ் இஜெட் டைரக்ஷன், அதாவது இந்த பக்கம் இருக்கு. இது என்ன அப்படின்னா ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு தட் இஸ் E1 sin theta பிளஸ் E2 sin theta இல்லையா? E1 E2 ரெண்டும் ஒண்ணுன்றது அது தனியா இங்க சொல்லியாச்சு. சோ இந்த டைபோல் மொமெண்ட் இந்த பக்கம் இருக்கு, ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பக்கம் இருக்கு. சோ sin 180 அப்படின்ட்டு வந்துடும் தீட்டா. சோ அப்போ இந்த டார்க்கோட வேல்யூ என்னவாயிடும், 0 ஆயிடுமா? சோ அப்போ டார்க் வந்து 0வா இருக்குங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது. சோ ஆப்ஷன் பி வந்து இந்த இடத்துல கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது. there is no torque about the center of O on the dipole. இந்த சென்டரை பொறுத்து நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடையாது, டார்க் வந்து கிடையாது. ஏன்னா டார்க் வந்து 0 ஆகுறத நம்ம வந்து இந்த இடத்துல கான்செப்சுவலா நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம். ஆப்ஷன் சி வந்து வராதுங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், அடிஷனலா வந்து நம்ம ஒரு ப்ரூஃப் மாதிரி பார்க்கலாம். ஆப்ஷன் சில என்ன சொல்லியிருக்காங்க, dipole has a minimum energy if it is in the EX cap direction.
ஸோ இதே கான்செப்ட் தான், சரிங்களா? இதே கான்செப்ட் தான். ஸோ நமக்கு டார்க் ஜீரோங்கிறது தெரிஞ்சு போச்சு. அப்ப கரெக்ட் ஆப்ஷன் எது? ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஆப்ஷன். சரியா? ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆப்ஷன்ங்கிறது நமக்கு தெல்ல தெளிவா தெரிஞ்சு போச்சு. சரிங்களா? ஆப்ஷன் பி கரெக்ட்னு தெரிஞ்சு போச்சு. ஆப்ஷன் சி வராதுங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? அடிஷனலா ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க போறோம் இந்த ப்ராப்ளம் மூலமா. So option C பாருங்க, the dipole has minimum energy if it is in EX cap direction. So இந்த dipole இப்ப எந்த பக்கம் இருக்கு? EZ cap directionல இருக்கா? யூனிட் வெக்டார அவங்க ன்னு சொல்லி போடுறாங்க. So இது வந்து என்னது? EZ cap directionல ஒரிஜினலா இருக்கு. So அவங்க என்ன சொல்றாங்க? டைபோல் வந்து EX directionல இருந்தா, டைபோல் வந்து EX directionல இருந்தா, டைபோலோட அந்த இது எந்த பக்கம் வந்திருக்கும்? இந்த பக்கம் வந்திருக்குமா? EX அப்படின்னு வரும்போது இந்த பக்கம் வந்திருக்குமா? சோ P. சோ அப்போ டைபோல் அந்த பக்கம் இருந்தா, இப்போ பாருங்க டோ ஈக்குவல் டு P sin θ போடுங்க. டோ ஈக்குவல் டு P sin θ இல்ல, இங்க வந்து நம்ம எனர்ஜி கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஆப்ஷன் C ல வந்து அவங்க எனர்ஜி பத்தி பேசியிருக்காங்க. சோ எனர்ஜிக்கு என்ன ஈக்குவேஷன்? மைனஸ் PE cos θ. சோ இங்க பாருங்க, சப்போஸ் இந்த டைபோல் வந்து EX cap டைரக்ஷன் அப்படின்னா இந்த டைரக்ஷன், இந்த டைரக்ஷன்ல இருந்தா ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு அதுக்கு எப்படி இருக்கு? பெர்பெண்டிகுலரா இருக்கா? நம்ம இங்க பாத்துறோம், பெர்பெண்டிகுலரா இருக்கு. அப்போ அந்த ஆங்கிள் என்ன வரும்? மைனஸ் PE cos 90 டிகிரி வருமா? அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து 0 வந்துருமா? சோ டைபோல் வந்து அலாங் EX cap டைரக்ஷன், இதுதான் வந்து என்னது? EX cap டைரக்ஷன். டைபோல் வந்து EX cap டைரக்ஷன்ல இருந்தா எனர்ஜி வந்து 0 ஆயிடுமா? 0ன்னு பார்த்ததும் இது மினிமம்னு சொல்லி நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, டக்குன்னு வந்து நினைச்சிடக்கூடாது. ஏன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜியோட மினிமம் வந்து நமக்கு நெகட்டிவ் வேல்யூஸ் இருந்தா தான் வந்து மினிமம். இட்ஸ் நாட் 0. சரிங்களா? பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலால மைனஸ் PE cos θன்னு இருக்கு. சப்போஸ் தீட்டா வந்து 0 டிகிரி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ cos 0 1ன்னு வந்துடும். அப்போ இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி மைனஸ் PEன்னு வந்துடும். இதுதான் வந்து மினிமம். சரிங்களா? இங்க 0 வந்ததுமே பொட்டன்ஷியல் எனர்ஜி மினிமம்னு சொல்லி நீங்க நினைச்சு கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க இந்த ப்ராப்ளம் பொறுத்த மட்டும். சோ பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்போ மினிமம்? தீட்டா 0 வரும்போது மைனஸ், ஸோ நெகட்டிவ்லயே பொட்டன்ஷியல் எனர்ஜி போகும். ஒரு டைபோல யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல நீங்க வைக்கும் போது அதோட எனர்ஜி மினிமமாவும் போகும். மினிமம்ங்கிறது நெகட்டிவா வந்து போகும், நெகட்டிவாவும் போகும். ஸோ நெகட்டிவா போனா தான் மினிமம். இங்க அவங்க கொடுத்திருக்கிறது ஆப்ஷன் சில EX கேப் டைரக்ஷன்ல டைபோல வச்சா எனர்ஜி மினிமம்ங்கிறாங்க. எனர்ஜி 0 தான், இட்ஸ் நாட் மினிமம். மினிமம் அப்படின்றது நெகட்டிவா வந்தா தான் மினிமம். ஸோ அதனால வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி வராதுங்கிறதுக்கு ஒரு அடிஷனலா வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், இதுல வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்படிதான் வந்து இந்த கொஸ்டினை நம்ம அப்ரோச் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் வந்து பார்த்துட்டோம். அடுத்ததா வந்து நம்ம இன்னொரு ப்ராப்ளமையும் இப்போ பார்க்கலாம். பார்த்துட்டு இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். அந்த ப்ராப்ளமோட கொஸ்டின் என்னன்றதை இப்போ நீங்க போர்ட்ல பார்க்கணும். கொஸ்டின் பாருங்க. Two magnetic dipoles of magnitude m each are placed in a plane as shown in figure. Full stop. The energy of interaction is given by. So இங்க வந்து magnetic dipoles ரெண்டு வந்து வச்சிருக்காங்க. அது வந்து ஒரு பிளேன்ல வச்சிருக்காங்க. எப்படி வச்சிருக்காங்கங்கறத ஃபிகர் இந்த டயகிராம்ல அவங்களே கொடுத்துட்டாங்க. டயகிராம் நான் சைடுல போட்டிருக்கேன் பாருங்க. The energy of interaction is given by. So ரொம்ப சிம்பிளா கேட்டிருக்காங்க. இன்டராக்ஷன் எனர்ஜி. சரிங்களா? இன்டராக்ஷன் எனர்ஜியை வந்து அவங்க கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. 4 ஆப்ஷன்ல எது கரெக்டான ஆப்ஷன்ங்கிறத இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். இன்டராக்ஷன் எனர்ஜிக்கான அந்த எக்ஸ்பிரஷன், சரிங்களா? அந்த எக்ஸ்பிரஷன் நமக்கு தெரிஞ்சிருந்தாலே போதும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா இந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணிக்கலாம். இது கேட் 2010ல கேட்ட கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்றதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இன்டராக்ஷன் எனர்ஜிக்கான இந்த எக்ஸ்பிரஷன் பாருங்க. U ஈக்குவல் டு μ0 by 4 pi r cube into m1 dot m2 minus 3 m1 dot r cap into m2 dot r cap அப்படின்ட்டு வரும். ஸோ இந்த μ0 by 4 pi r cube நான் அப்படியே ரீடைன் பண்ணிக்கலாம். m1 m2 இருக்கு. m1 m2னு ஃபர்ஸ்ட் டைபோலோட அந்த மொமெண்ட் m1, செகண்ட் டைபோலோட மொமெண்ட் வந்து m2. இங்க வந்து ரெண்டுமே சேம் டைபோல் மொமெண்ட், மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் m ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்ன பண்ணிக்கலாம், m1 டாட் m2ன்னு போடும்போது m into m cos θ, cos டாட் ப்ராடக்ட் இல்லையா, cos θ
தீட்டா வந்து இந்த ரெண்டு டைபோல் மொமெண்ட்டுக்கு இடையில இருக்கிற ஆங்கிள். சோ இது வந்து m, இது வந்து m. சோ செகண்ட் இது ஃபர்ஸ்ட். ஆங்கிள் எவ்வளவுனா இதுதான் 45 டிகிரி நினைக்காதீங்க. இந்த டைபோல் மொமெண்ட் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா இங்க வந்து நிக்கும். இதை எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா இங்க வந்து நிக்கும். சோ ஆங்கிள் எவ்வளவு 90 டிகிரி. சோ cos 90 டிகிரி மைனஸ் 3 இன்டூ m1 டாட் r cap. அப்படி போட்டா என்ன வரும்? m1 டாட் r cap அப்படின்னு போட்டா என்ன வரும்? m cos தீட்டான்னு வரும். சோ இந்த r cap அப்படிங்கிறது தான் இது, இந்த டிஸ்டன்ஸ், ரெண்டு டைபோலுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ். சோ இங்க வந்து m cos 45 டிகிரி அப்படின்னு வரும். இந்த m1 டாட் r cap அப்படின்றது என்னது? m1 cos தீட்டான்னு வரும். காம்போனன்ட்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு வெக்டார இன்னொரு யூனிட் வெக்டாரோட டாட் ப்ராடக்ட் எடுத்தா இந்த வெக்டாரோட காஸ்ட் காம்போனன்ட் தான் வரும்னு நமக்கு தெரியும். அப்ப m1 டாட் r cap அப்படின்னு வரும்போது m1 cos தீட்டா, தீட்டாங்கிறது இந்த ரெண்டு டைபோலுக்கு இடையில இருக்கிற அந்த ஆங்கிள்ஸ். இங்க பாத்தீங்கன்னா 45 டிகிரி, டைபோலுக்கு இடையில இருக்கிற ஆங்கிள் வந்து 45 டிகிரி. டைபோல் கிடையாது, ஆக்சுவலா இந்த டிஸ்டன்ஸ். சோ இந்த டிஸ்டன்ஸுக்கும் இந்த டைபோலுக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள் வந்து 45 டிகிரி. அப்ப m cos 45 டிகிரி. m2 டாட் r cap, m2னா இது, அது வந்து m தான் இன்டூ டாட் r cap அப்படிங்கும் போது அது cos 45 டிகிரி. சிம்பிளிஃபை பண்ணுவோம். mu naught by 4 pi r cube. இது வந்து என்ன வரும்? cos 90 ஓட வேல்யூ 0ன்றதுனால இந்த டேர்ம் மொத்தமா 0 ஆயிடும். சோ இங்க என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3m ஸ்கொயர், சரிங்களா? cos 45 இன்டூ cos 45 அது வந்து 1/√2 இன்டூ 1/√2. சோ இது வந்து எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மைனஸ் 3 mu naught m ஸ்கொயர்ட் பை 8 pi r கியூப்னு வரும். ஆறுங்கிறது டைபோல்ஸ் இடையில இருக்கிற தூரம், அது இங்க d ன்னு கொடுத்துட்டதுனால மைனஸ் 3 mu naught m ஸ்கொயர்ட் பை 8 pi r கியூபுக்கு பதிலா p கியூப், சரிங்களா? சோ ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கு கரெக்ட் ஆன்சர். சோ இந்த மாதிரி தான் இன்டராக்ஷன் எனர்ஜி கேட்கும்போது நம்ம வந்து சால்வ் பண்ணணும். இது கேட் 2010ல கேட்ட கொஸ்டின். 2010ல கேட் நடக்கும்போது இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்த்த கான்செப்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். வீடியோ ரிலேட்டடா ஏதாவது ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோல நம்ம எலக்ட்ரிக் குவாட்ரபோல் மொமெண்ட்டை பத்தி பார்க்கலாம்.